அதுவும் அமெரிக்க அதிபரா 2வது முறையா ட்ரம்ப் பதவியேற்றதற்கு அப்புறமா அவர் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் இந்த பொருளாதார போர் மூழுவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது. அதிலும் குறிப்பா கனடா, இத்தாலி, சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு எதிராக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எடுத்துட்டு வரக்கூடிய பொருளாதார ரீதியிலான கடுமையான நடவடிக்கைகள் பெரும் தாக்கத்தை உலக சந்தைகள்ல ஏற்படுத்தி இருக்கு. கனடாவுடைய பிரதமரான ஜஸ்டின் ட்ரூடோ அமெரிக்காவுடைய இந்த நடவடிக்கைகளை மிகப்பெரிய பொருளாதார பேரழிவுக்கு இட்டு செல்லக்கூடிய விஷயம் அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாம இந்த விஷயத்துல ஒட்டுமொத்த கனடா நாட்டை சேர்ந்த ஒவ்வொரு குடிமக்களும் ஒன்றிணைஞ்சு நிக்கணும், நமக்கு எதிராக மிகப்பெரிய சதி பின்னப்பட்டு இருக்கு, அதை நம்ம முறியடிக்கணும் அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்டாவே கொடுத்திருக்கிறாரு. இன்னொரு பக்கம் சீன அதிபர், நீங்க எங்களுக்கு எதிராக என்ன மாதிரியான போரை வேணாலும் தொடுங்க, அதை எதிர்கொள்றதுக்கு நாங்களும் தயாரா இருக்கிறோம், நீங்க எங்களுக்கு போரால ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நாங்க அதே போரால தான் உங்களுக்கு பதில் சொல்லுவோம் அப்படின்றத திட்டவட்டமா சொல்லியிருக்கிறாரு. அவர் வெறும் பொருளாதார போர்னு மட்டும் அறிவிக்கல, அது எந்த வகையான போரா இருந்தாலும் நாங்க சமாளிக்கிறதுக்கும் உங்களை எதிர்கொள்றதுக்கும் தயார் நிலையில இருக்கிறோம்னு சொன்னதோடு மட்டும் இல்லாம அமெரிக்கா எந்த அளவுக்கு வரியை எங்க மீது விதிக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலா நாங்களும் உங்க மேல வரியை விதிப்போம்னு சொல்லி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதுல சில நாட்களுக்கு முன்னாடி சீனாவில் அவங்க தாக்கல் பண்ண அவங்க நாட்டுடைய பட்ஜெட்